Hi friends, welcome to Samail Point and Recipes. நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் போட்டு அடை செய்ய போறோம். அவ்வளோ டேஸ்டா நல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை ஒருவேளை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம 2 ஆழாக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டோம், 2 ஆழாக்கு பச்சை அரிசி எடுத்துக்கிட்டோம், 1/2 ஆழாக்கு துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ சொரக்காய் வந்து இந்த சைஸில் நம்ம ஒரு சொரக்காவை தோல் சீவி அரிஞ்சு எடுத்துக்கிட்டோம். தேங்காய், பட்டர், காஞ்ச மிளகா, பூண்டு. இப்போ நம்ம முதல்ல மிக்சி கிண்ணத்தில் நம்ம பூண்டு பல் 15லேருந்து 20 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 6-7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காய், பட்டர் இது மாதிரி ஒரு பீஸ் சேர்த்துடுங்க. இப்போ இதெல்லாம் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி சொரக்காய் சேர்த்துக்கோங்க, அரிசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரியே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்கான பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கணும், இந்த அளவுக்கு குறைன்னு இப்படி இருக்கணும். எல்லா மாவுமே நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். மாவில் நம்ம வெங்காயம், குடமிளகா, கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகா, கோஸு எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூவிடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். நம்மளுக்கு அடை மாவு, வெஜிடபிள் அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இது திக்காகவும் ஊற்றலாம், கொஞ்சம் தண்ணி கலந்து தோசை மாதிரியும் ஊற்றலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம மாவோட கலந்துடலாம். இப்போ மாவோட நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு வெஜிடபிள் அடை மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தவா காஞ்சிடுச்சு. இப்போ தவாவில் நம்ம ஊற்றிடலாம். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஊற்றலாம். அப்போ தான் ஆஃப் சிம்மில் வச்சு சுடுங்க. அது நல்லா வெந்து கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். நம்ம மென்று சாப்பிட சொல்ல அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் செவந்து வந்துடுச்சு. நம்மளுக்கு வந்து அடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சட்னியோட தொட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.